ஹாய் ஹலோ நான் மெசேஜ் வச்ச உடனே நிறைய பேர் என்னை திரும்பி கேட்குற ஒரே கொஸ்டின், ஹவு டிட் யூ டூ தட்? எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்? இதெல்லாம் பெரிய கம்பு சுஸ்திர வித்தை கிடையாது. இதுக்கெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அது என்ன அப்ளிகேஷன்ஸு, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் விவரமாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். திஸ் manjuremo, யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். இந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷனு வந்து டிப்ஸு ட்ரிக்ஸு மைண்ட் ப்ளோயிங் ஆப்ஸ் பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால நான் வைக்கிற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் என் வீடியோஸில் வந்து கண்டென்ட்டு பார்க்குறாங்க. கண்டென்ட் இல்லாமல் சில பேர் வந்து என்ன ரொம்ப பர்சனலாக பார்த்துருக்காங்க. பேக்ரவுண்டு, என்னோடய காஸ்டியூமு, நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி. இது பற்றி கூட எனக்கு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ரொம்ப அந்தளவுக்கு உன்னிப்பாக வந்து என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டென்ட் இல்லாமல் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், பேக்ரவுண்ட் என்ன மாற்றிருக்கேன், இதெல்லாம் கூட வந்து உன்னிப்பாக வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் என்னோடய வீடியோ எடிட்டிங்லும் சரி, காஸ்டியூம்லும் சரி, அப்புறம் பேக்ரவுண்ட்ஸ்லும் சரி நான் சேஞ்சஸ் நடக்கும். அதுக்காக கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் வந்து யோசித்து இன்னும் வீடியோ வந்து இன்னும் பயங்கரமாக எடிட்டிங்கும் இன்னும் பேக்ரவுண்ட்ஸும் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் அது என்ன அப்ளிகேஷன்ஸு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி. மெசேஜ் அப்ளிகேஷன்ஸில் நான் முதல் யூஸ் பண்ணுறது ஃபேக் டெக்ஸ்ட் மெசேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்கும். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் தரேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபேக் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் இது என்ன வேலை செய்யும்னு சொல்லி. ஒரு வராத மெசேஜை இது வந்த மாதிரி காட்டும், இல்லை நம்ம சென்ட் பண்ணாத மெசேஜை சென்ட் பண்ண மாதிரியும் காட்டும். இந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் வந்து யார் நம்பர்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் க்ரியேட் பண்ணுமோ அப்படியும் பண்ணும். இல்லை யார் நம்பருக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ண மாதிரி ஃபேக் மெசேஜ் க்ரியேட் பண்ணணும்னா அப்படியும் பண்ணும். இப்போ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு எங்கள் அண்ணனோட நம்பர் நான் வந்து அடிக்கிறேன். அவர் நம்பர்லேருந்து நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்வர்சேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏதாவது கான்வர்சேஷன் இருக்கான்னு சொல்லி நான் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். மெசேஜஸில் போயிட்டு பார்க்கலாம் என்ன கான்வர்சேஷன். இது வோடாஃபோன் வந்திருக்கு. இந்த ரெண்டும் வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லா நோ கான்வர்சேஷன் காட்டுறீங்க பாருங்கள். எல்லா கான்வர்சேஷன்ஸும் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ வந்து ஃபேக் மெசேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். யாரோ வந்து நம்மளுக்கு அமிச்ச மாதிரி, இல்லை யாருக்கும் நம்ம அமிச்ச மாதிரி பாருங்கள். நான் இப்போ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் அண்ணனோட நம்பர் நான் போடுறேன். எங்கள் பிரதரோட நம்பர் நான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:48 இருக்குது. 6:48 இருக்கிறதுனால நம்ம என்ன டைமில் வந்த மாதிரி இல்லை. ஓகே, 6:48 இருக்குது. 6:46க்கு நம்மளுக்கு மெசேஜ் வந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம யாருக்காவது சென்ட் பண்ண மாதிரி நம்ம மெசேஜ் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே சென்ட் மேலே அடிக்கணும். இன்பாக்ஸுக்குன்னா நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ண மாதிரி வேணும்னா இங்கே இன்பாக்ஸில் அடிக்கணும். அவுட் பாக்ஸு இது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல தேவையில்லை. அதனால் இன்பாக்ஸ் இப்போ எங்கள் அண்ணன் எனக்கு மெசேஜ் வச்ச மாதிரி எனக்கு இன்பாக்ஸில் வரணும். அதனால் ஃபேக் மெசேஜ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்பாக்ஸ் அடித்தேன். எங்கள் அண்ணன் வந்து ஹாய் பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு எனக்குன்னு சொல்லி ஃபேக் மெசேஜ் க்ரியேட் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் வந்து ஹாய் பிரதர்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிற மாதிரி நான் வந்து ஃபேக் மெசேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபேக்கான இருக்கு இல்லையா, இது மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணோம். இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து ஃபேக் மெசேஜ்ன்றது க்ரியேட் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் எதுவுமே இல்லை. இப்போ வந்து இங்கே ஒரு டாட் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இந்த டாட் இருந்துச்சுன்னா நான் இன்னும் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி. அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் அண்ணன் வந்து ஹாய் பிரதர்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி ஃபேக் மெசேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபேக் மெசேஜஸ்ஸு க்ரியேட் பண்ணலாம். ஃபேக் சென்ட் மெசேஜஸும் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் பிளாஸ்டர் பார்த்துருப்போம். மெசேஜ் பிளாஸ்டர்னால் ஒரு 100 டைம்ஸ் ஒரே வேர்டு. இப்போ ஹாய்னு அடித்தோன்னா ஹாய் வந்து 100 டைம்ஸு சென்ட் பண்ணலாம் ஒரே வாட்டி. நெக்ஸ்ட் வந்து ஐ லிவ்னு போட்டால் ஐ லிவ் வந்து ஒரே வாட்டி 100 டைம்ஸ் போடலாம். இதில் வந்து 1000
டைம்ஸ் போடலாம். இதுக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தேடின 1000 டைம்ஸ்க்கு மேலே வந்து எதுவும் கிடைக்கல. ஓகே, இந்த அப்ளிகேஷனே போதும். 1000 டைம்ஸ் எங்கே படிக்க போகிறானுங்க? நம்ம ஐ லவ் யூ இல்லை ஹாயோ இல்லை குட் மார்னிங்கோ போட்டால் ஒரு வாட்டி படிக்கிறதுக்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன்றானுங்க. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நான் இது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஹாய்ன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம். நம்மளுக்கு எத்தனை வாட்டி வேணும்? 1000 வாட்டி வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஐ திங்க் இது வந்து 9000 டைம்ஸ் கூட. எஸ், சூப்பர். 9999 டைம்ஸ் வந்து நம்ம இதை இந்த ஒரே டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணலாம். பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், மல்டிப்ளை ஆகுது. ஓகே, டன் ஆகுது. ஃபினிஷ். பாருங்கள், ஒரு ஹாய் வந்து 9999 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து காப்பி பண்ணலாம். இங்கே காப்பி ஆப்ஷன் இருக்குது, சென்ட் ஆப்ஷன் இருக்குது, இங்கே காப்பி ஆப்ஷன் இருக்குது, சென்ட் ஆப்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரீசெட் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம சென்ட் ஆப்ஷன் மேலே டைப் பண்ண உடனே இந்த மாதிரி நம்மளை யாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், டெக்ஸ்ட் நியூஸில் அனுப்பணும், டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்பணும், இந்த ஃபேஸ்புக்கில் அனுப்பணும்னு சொல்லி எல்லாம் வந்து சென்ட் வையா காட்டின்னு இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான அப்ளிகேஷனு, லேட்டஸ்ட் நியூ எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் அதில் என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவிதைகள். நம்ம வந்து கவிதை எழுதினே இருப்பாங்க சில பேர். அது அவங்களுக்கு வந்து பழக்கம். நல்லா எழுதுவாங்க, சூப்பராக எழுதுவாங்க. சில பேர் வந்து மொக்க கவிதையெல்லாம் எழுதி அனுப்புவாங்க. அந்த மாதிரி எழுதாமல் நம்மளுக்கு எழுத தெரியாது. சரி, யாராவது எழுதுறதை வந்து ஷேர் பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்மக்கிட்ட அந்த கவிதை வரணும். அந்த கவிதை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கவிதைகள் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்டகிரியில் அடிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வந்து தேவை, அடல்ட் மெசேஜ்னா அடல்ட்டு, இல்லை பிரெயின் டீசர்ஸு, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, ஃபன்னி ஜோக்ஸு, க்ரீட்டிங்ஸு, இந்த மாதிரி. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபன்னி ஜோக்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணலாம். ஃபன்னி ஜோக்ஸ் செலக்ட் பண்ணோடனே எனிமல் ஜோக்ஸ் எஸ்எம்எஸ், இந்த மாதிரி ஏப்ரல் ஃபுல், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள், இந்த மாதிரி இருக்கும். ஃபன்னி எஸ்எம்எஸ் மேலே டேப் பண்ணலாம். டேப் பண்ண உடனே இங்கே பாருங்கள் என்னென்ன மெசேஜஸ் வந்து ஃபன்னி எஸ்எம்எஸ் இருக்குமோ. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். என்னென்ன லாங்குவேஜில் உங்களுக்கு மெசேஜஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தமிழில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் இல்லை காப்பி பண்ணணும்னா இங்கே காப்பி ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பாருங்கள், காப்பி ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஷேர் ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா இந்த ஷேர் மேலே டைரெக்டாக கொடுத்துடலாம். காப்பி பண்ணணுன்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு யாருக்காவது அனுப்புகிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, மெசேஜில் போயிட்டு எங்கள் பிரதர் எனக்கு அனுப்பிச்சிருக்கா இல்லையா, சும்மா அவருக்கு ஒரு மெசேஜ் போடுவோம். எங்கள் பிரதர் அனுப்பலை, பட் நான் வந்து ரியலாகவே அவருக்கு வந்து மெசேஜ்ன்றதை அனுப்பி விட்றேன். பாருங்கள், நான் அங்கேருந்து காப்பி பண்ணேன், இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் சொன்ன அப்ளிகேஷனு கூட அதில் கூட இது சேவ் ஆகிருக்கும். பாருங்கள், நான் காப்பி பண்ணது சேவ் ஆகிருக்கும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மேலே ஐ மார்க் இருக்கும். அந்த ஐ மார்க்கில் டச் பண்ணிங்கன்னா இது இப்போ இங்கே பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இது எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். போயிட்டு அந்த வீடியோவில் வந்து நீங்கள் அது தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், பட் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இது வந்து சூப்பரான எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனில் கோ ப்ரோ வெர்ஷன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் பேர் வந்து கோ எஸ்எம்எஸ் டிஃபால்ட் கோ எஸ்எம்எஸ் இல்லை கோ ப்ரோ எஸ்எம்எஸ்ன்னு கூட இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து குரூப்ஸு ஒரே வாட்டி அனுப்பலாம், இல்லை ஸ்டிக்கர்ஸு, தீம்ஸ்னால் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து யாருக்காவது சாட் பண்ணிகிட்ருக்கோம், வெறும் ஒயிட் ஸ்க்ரீனில் சாட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன வந்து மஜா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த தீம் வந்து ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போது வந்து சாட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அதில் மெசேஜ் நம்ம என்ன டெக்ஸ்ட் அனுப்பிச்சோமோ அதில் தெரியுது. இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு திங்கிங்கோட லவ் பண்ணுறவங்க லவ் தீம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ் வச்சு நீங்கள் வந்து சாட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபான்ட்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸு. ஓகே, நம்ம வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் பார்த்துருப்போம் இந்த ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸில் ஸ்டிக்கர்ஸ்ன்றது ரொம்ப 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 நிறைய கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் வந்து மெசேஜ் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றலாம். நிறைய பேர் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கேலக்ஸி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பற்றி தெரியும். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அதில் மாற்றிக்கலாம். மற்ற எந்த மொபைலும் வந்து ஃபேண்ட் ஸ்டைல் மாற்றுற மாதிரி எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். நீங்கள் இதில் இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபேண்ட் ஸ்டைல் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். பட் நீங்கள் அனுப்பின உடனே அவங்களோட மொபைலில் வந்து ஃபேண்ட் ஸ்டைலு இதே அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா ஃபேண்ட் ஸ்டைல் அப்படியே போகும். இல்லை சாதாரணமாக மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபேண்ட் தான் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து எஸ்விஐபி இந்த விஐபி ஆப்ஷனை அழுத்துனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காசு கட்ட வேண்டியது இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதை பற்றி நான் இன்னும் வந்து சர்ச் பண்ணோம், அதை பற்றி இன்னும் சர்ச் பண்ணல. விஐபி ஆப்ஷனை வாங்கிட்டு இந்த கோ ப்ரோ எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்கிறத பார்க்குறேன். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா? டிஸ்லைக் பண்ணுங்கள், அதுக்கும் பட்டன் இருக்குது. கமெண்ட் பாக்ஸ் கூட ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வேணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எங்களுக்கு விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா அது பற்றி என்கிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அது உங்களுக்கு தருவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெரிய உள்ளங்கள் எனக்கு ஷேர் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. லாஸ்ட் 2 வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 83 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 114 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களால் தான். நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு வந்து கிரிப் கொடுக்குறீங்க, என்னை வந்து தோளில் தட்டுறீங்க. ஏய் இன்னும் பண்ணுறா, நாங்கள் இருக்கோண்டா, உனக்கு ஷேர் பண்ணுவோம்டா, பண்ணுடா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கை இப்படி தட்டின மாதிரி இருக்குது. நான் உங்களுக்காக இன்னும் 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 சூப்பராக வீடியோஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஜென்யூனான கண்டென்ட் எல்லாம் எடுத்துன்னு வரேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்துன்னு வருவேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸு ஜாஸ்தியாக எனக்கு வந்து உங்கள் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியான மாதிரி தான். நான் உங்களுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு எப்படி வீடியோஸ் பண்ணோம், எப்படி வந்து கண்டென்ட் எடுத்துன்னு வரணும்னு சொல்லி யோசிச்சு சூப்பரான கண்டென்ட்ஸும் சூப்பரான ஆப்ஸும் சூப்பரான இன்ஃபர்மேஷனும் கொண்டு வரேன். அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க ட்ரை பண்ணுறேன். அப்போது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது திஸ் இஸ் மஞ்சுரேமோ. யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். பை பாய்.